இன்னைக்கு ஜானா அப்படிங்கிற ஒரே ஒரு வினைச்சொல்லுல நாம பல சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஜானானா செல்லுதல். இதே கட்டளை வினையில போ அப்படின்னும் போது ஜாவோ, போங்க, ஜாயே. நீ போ அப்படிங்கறத தும் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். நீங்க போங்க, ஆப் ஜாயே, ஆப் ஜாயே. இதே நிகழ்காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல நான் செல்கிறேன் அல்லது நான் போறேன் அப்படிங்கறத மே ஜாத்தா ஹூம், மே ஜாத்தா ஹூம். ஆண் சொல்றதா இருந்தா, பெண் சொல்றதா இருந்தா மே ஜாத்தி ஹூம். ஜானாங்கிற வேர்ப்ல இருக்கிற நான் எடுத்துட்டு தா ஆணுக்கும் தி பெண்ணுக்கும் சேர்க்கிறோம். இதே தொடர் நிகழ்காலம் அதாவது நான் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கறத மே ஜா ரஹா ஹூம், மே ஜா ரஹா ஹூம். இதுல ஜானா இருக்கிற ஜாவை எடுத்துட்டு ரஹா சேர்த்துக்கிறோம். பெண்ணா இருந்தா ரஹி, மே ஜா ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லலாம். இதே எதிர்காலத்துல ஃபியூச்சர் டென்ஸ்ல ஜானா எப்படி மாறுது பார்க்கலாமா? நான் போவேன் அப்படிங்கிறத மே ஜாவுங்கா, மே ஜாவுங்கா. பெண்ணா இருந்தா ஜாவுங்கி. ஜானாங்கிற வெர்ப் கூட ஊங்கா அப்படிங்கறத சேர்க்கணும். ஜாவுங்கா. பெண்ணா இருந்தா ஜாவுங்கி. இதுவே சாதாரண இறந்த காலம் சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? நான் சென்றேன், மே கயா, மே கயா. இங்க ஜானாங்கிற verb கயான்னு மாறி இருக்கு. இதே பெண்ணு சொல்றதா இருந்தா கயி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே ஜானா அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் நான் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பர்சனோட சேர்ந்து வரும்போது எப்படி எல்லாம் மாறும் அப்படின்றத பார்த்தோம்.